ஹாய் கைஸ். ஆக்சுவலாக 2026 எலெக்ஷன் வரப்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த வர்றதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இப்போ எஸ்ஐஆர்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. அது எதுக்காக அப்படின்னா, நம்மளோட ஓட்டர் ஐடியில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் அதை கிளியர் பண்ணிக்கிறதுக்காக, நம்மளோட ஃபேமிலியில் யாராவது டெட்டாக இருந்தால் அந்த பேரை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராசஸ் தான். இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு கேட்டால் நல்ல விஷயம் தான். ஆனால் சில பேருக்கு அது இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும். சிட்டி பீப்புள்ஸ் ஓகே, வில்லேஜ் பீப்புளில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த விஷயம் போய் சேராது. இந்த விஷயத்தை போய் சேர்த்துறதுக்கான இந்த ஒரு இது நடக்குது. இது கடைசியாக 2002 வருஷம் தான் நடந்திருக்கு. இப்போ மறுபடியும் நடக்குது. இது ஒரு சைக்கிள்லாம் கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு எப்போ தேவையோ அப்போ நடக்கணும். இது ரொம்ப நல்ல விஷயம் தானே. இதையே டிஎம்கேல இருந்து அதர் பார்ட்டிஸ் எல்லாமே இதை வேணான்னு சொல்லி எதுக்குறாங்க. இதில் இருக்கிற ரீசன் என்னன்னா, இப்போ நம்ம ஓட்டர் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பேர் மிஸ்மேட்ச் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களால ஓட்டு போட முடியாத போயிடும். அப்படி ஓட்டு போட முடியாமல் போயிடுச்சுன்னா எலெக்ஷனோட ரிசல்ட் பாதிக்கும். அப்படிங்கிறதுனால தான் எல்லா பார்ட்டிஸுமே இதை பற்றி பயப்படுறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம அதை கரெக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறோம்ல, அட் த சேம் டைம் நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இதை பற்றி தெரியப்படுத்தி இதை அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கும் இதை போய் சேர்ற மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஜனநாயக ஓட்டு உரிமைன்றது நான் ஓட்டு போட்டால் போதுன்னு முக்கியம் இல்லை. யார் யாரெல்லாம் ஓட்டு போட எலிஜிபிளாக இருக்காங்களோ அவங்களுக்குலாம் கொண்டுட்டு போய் அந்த ஓட்டை கொண்டு போய் சேர்க்கறது தான் ஒரு ஜனநாயக கடமை. நீங்களும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அதை பண்ணுங்கள்.